நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? உங்க மேலேயும் உங்க புருஷன் மேலேயும் நிறைய தப்பு இருக்கா? எப்ப பாரு 24 மணி நேரமும் நீங்களும் உங்க புருஷனை சண்டை போட்டுக்கினே இருக்கிறீங்க. வீட்டுக்கு புருஷன் வந்தா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு அந்த மனுஷனை கேட்டாதானே சந்தோஷப்படுவா போல. நீ பாட்டுன்னு நேரம் டிவி பார்த்துட்டு டிவி சீரியல்ல என்ன நடக்குதுன்ட்டு அதுலயே ஆர்வமா இருந்தா எப்படி? அந்த ஆள் சாப்பாடு இல்லைன்னு வெளியே வந்து கண்டவங்ககிட்டலாம் என்னென்னவோ பேசுறா போல. நீ உன் புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசினுங்கிற, உன் புருஷனை உன்னை பத்தி எல்லாருக்கிட்டும் தப்பு தப்பா எல்லாம் சொல்லினுங்கிறா போல. குடும்ப பணத்துக்கே லாய்க்கலன்னு உன் புருஷன் எல்லாருக்கிட்டும் சொல்லினுங்கிறா போல. காரணமும் இருக்காம இல்ல. நீ வந்து புருஷனை வந்து அனுசரிச்சு அன்பா வீட்டுக்கு வந்தா தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா அன்பா விசாரிக்கணும். அதை விட்டு எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு அதை பேசினு உட்காந்துருந்தா அப்புறம் எப்படி வீட்டுக்கு வர புருஷன் உன் மேல எரிச்சல் தான் ஆவா போல. 2 பேரும் வீட்டில் உட்காந்து நிதானமா நீங்க 2 பேரும் என்ன தப்பு பண்றீங்கன்னு அலசி ஆராயுங்க. 2 பேரும் மனம் விட்டு முதல்ல பேசுங்க. நீங்க பண்ற தப்புகளை என்னன்னு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறத பாருங்க. அந்த பாக்கியம் சீக்கிரமா உண்டாயிடும். அதை விட்டுட்டு சாமி கும்பிட்டு டாக்டரை போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? அக்கா, வயசுல சின்ன பையன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரிங்களா? என்னம்மா கண்ணு பண்ணினுங்கிற? துணியை மடிச்சு வச்சுனுங்கிற? நல்லா மடிச்சு வைமா. சுருக்கமே இருக்கக்கூடாது. அப்படியே அழகா துவைச்சா மாதிரியே செலவு போட்டா மாதிரியே இருக்கணும். சரியா? ஏண்டா வெட்டி நாய, கஷ்டப்பட்டு துணி தான் நான் துவைச்சி போடுறேன். துவைச்ச துணியை உன்னால மடிச்சு வைக்க முடியாதா? துவைச்சி தான் நான் போனா போதுன்னு போடுறேன். அதையும் நான் தான் மடிச்சு வைக்கணுமா? வெட்டியா ஊரு சுத்தி தானே வர. இந்த துணி மடிச்சு வச்சா என்ன உனக்கு? துணி மடிச்சு வைக்கத்தா? எனக்கு எங்கம்மா துணி மடிச்சு வைக்கிறதுக்கெல்லாம் நேரங்குது. எனக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது. உனக்கு என்ன அப்படி ஒரு பஞ்சாயத்து வருது? கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற வேலையை செய்யற நீ? அப்படியே 8 ஊருக்கு அப்படியே நாட்டாம உன்னை வச்சுதான் அப்படியே தீர்ப்பு சொல்ல 8 பட்டியும் கூப்பிடுது. போடா என் வென்று வெட்டியா தண்டை சோறு துண்டுறது இல்லாம துணியை வேற நான் துவச்சு நானே மடிச்சு வைக்கணும். மடிச்சு வச்சா துண்டுறதாச்சும் ஜீர்ணிக்கும்ல. இப்படி வெட்டியா துண்டு சுத்துறிய, அது ஜீர்ணிக்கு தேவல. அதுக்கு இந்த மாதிரி வேலையாச்சும் ஒண்ணு பண்ணா. தம்பி, இப்ப வியாபாரம்னா எப்படிப்பா போயினுக்குது? வியாபாரமாக்கா? வியாபாரம் இப்பதாக்கா சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சுக்குது. இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுக்குதா? பாத்துப்பா, அடிக்கடி பிடிச்சிட போகுது.